உங்கள் லக்கணத்திலேருந்து 10ஆம் இடத்தை பாருங்கள், 3ஆம் இடம், 7ஆம் இடம். அதாவது உங்கள் லக்கணத்துக்கு சனி பகவான் எத்தனை குடைவன்? அவர் வந்து கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன். உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடியவரே அந்த சனி பகவானே தான். இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி இப்போ வருது பாருங்களேன். இப்போ வந்து எல்லாருமே பயப்படுறாங்க, சனி கண்டா பயப்படுறாங்க. அவர் தண்டனை காரகன், தண்டனை கொடுக்குறவர். நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ தப்புக்கு தண்டனை கொடுக்குறவர் தான் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் சொல்லக்கூடாது எப்படின்னா, பார்வையை பொறுத்து இருக்குது. அந்த சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அப்போ இந்த 3ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படின்னா, 3ஆம் பார்வையாக உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்த விழுகுதோ அப்போ நீங்கள் அதை முயற்சி பண்ணி கர்மாவை சேமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம், அப்போ உங்கள் லக்கணத்துக்கு வந்து சனி 7ஆம் பார்வையை எந்த இடத்த பார்க்குறாரோ அதை வந்து பப்ளிக்கில் வரக்கூடிய மக்கள்னால உங்களை கர்மா வந்து நீங்கள் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா பப்ளிக்கில் வரக்கூடியது, மனைவி சம்மந்தப்பட்ட வகையில், வெளியுலகம், வெளியூர் போகிறீங்க, அங்கே வரக்கூடிய கர்மாவெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை சார்ந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ரெண்டாவது வந்து 10ஆம் இடம்னா கர்மாக்காரங்க. 10ஆம் இடம்னா என்ன தெரியுங்களா? போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவம் புண்ணியம் பண்ணினீங்களோ அந்த கர்மா இன்னும் பேலன்ஸில் இருக்குது. 10ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாருன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 10ஆம் இடங்கிறது வந்து கர்மா. அப்போ இப்போ நம்ம ஒரு சீவனம் பண்ணுறோம், ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து 10ஆம் இடம். ஆனால் 10 கூட திசை ஓடுதா? இப்போ எத்தனை கூட திசை ஓடுது? இந்த கர்மாவை நம்ம கழிக்கிறோமா, மறுபடியும் கர்மா சேமிச்சாகிட்டு இருக்கா அப்படிங்கிறத உங்கள் சாதத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து அந்த உங்கள் லக்கணத்துக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறார்? 1-5 உட்காந்துருக்காரா? அதாவது திரிகோணம் கேந்திரத்தில் உட்காந்துருக்காரா? அப்போ அந்த சனி உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது ஒன்றா லக்கணமாக இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், அந்த 12 பாவத்தில் எந்த பாவமாக கூட இருக்கலாம். அந்த 10ஆம் பார்வையை பார்க்குறது அது தாங்க போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணி வந்த கர்மா. கண்டிப்பாக அந்த கர்மாவை நீங்கள் தீர்க்கணும். அப்படி தீர்த்துட்டா மட்டும் சரி சொல்லுவாங்க சில பேர், ஏங்க அப்படி அந்த கர்மாவை நம்ம தீர்த்துட்டா நாங்கள் உடனே டக்குன்னு பணக்காரன் ஆயிடுவோமா? அதெல்லாம் கிடையாது. போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணீங்களோ அதுதான் நீங்கள் அதை கழிக்க போகிறீங்க. புரியுதுங்களா? எப்படி இப்போ 4ஆம் இடத்தை பார்க்குது, 10ஆம் பார்வையே 4ஆம் இடத்தை பார்க்குது. தாய், வண்டி, வாகனத்துக்கு அதனால் பிரச்சனை சிக்கல், அதை நீங்கள் அடைய முடியாமல், வீடு கட்டலாம் வந்து கட்ட முடியாமல், தாயை நல்ல முறையில் பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை பண்ண முடியாத சூழ்நிலை வருது. அந்த 10ஆம் பார்வையாக பார்த்தா அது கருமா போன ஜென்மத்தில். சரி 7ஆம் பார்வையாக அதாவது உங்கள் லக்கணத்துக்கு சனி 10ஆம் பார்வையாக உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருப்பீங்க, மனைவியை நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்திருப்பீங்க, மனைவியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பீங்க, மனைவியை வந்து ரொம்ப சிக்கல் பிரச்சனையில் போய் மாட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லை நீங்கள் இன்னொரு தாரம் கட்டிட்டு கூட நீங்கள் மனைவி அப்படியே அனாதையை விட்டுட்டு போயிருப்பீங்க. அதுதான் அந்த கர்மாகாரகன் சனி பகவான் உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறார். இதாங்க போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் காட்டி கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, அப்போ இதே பாருங்கள். இப்போ நீங்கள் 3ஆம் இடத்தை உங்கள் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு. 3ஆம் இடம்னா என்னங்க? தகவல் தொடர்பு, இன்டர்நெட்டு என்னங்க. அப்போ அந்த மாதிரி வகையில் இந்த இளைய சகோதரனோட சொத்தை ஏமாற்றி பிடுங்கிறது, இளைய சகோதரியோட சொத்தை ஏமாற்றி பிடுங்கிறது, இளைய சகோதரனுக்கு அவங்ககிட்ட இருக்கிற வந்து சொத்தில் நீங்கள் அதாவது எப்படின்னா பணம் காசு கொடுக்காம எழுதி வாங்குறது, ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து நடந்திருக்கும். இதுதாங்க போன ஜென்மத்தில் செய்த கர்மா. அந்த கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணுங்கள். நீங்கள் அந்த கர்மாவை பேலன்ஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் அலைஞ்சிங்கன்னா அந்த கலியுகத்தில் செய்ய முடியாது. சொல்கிறாங்கள சாதகம் பார்க்குறோன்னா சொல்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேன், பிரச்சனை என்னால், நான் எத்தனை கோயிலுக்கு போகிறேங்க, எத்தனை கடை வெட்டுறேங்க, இன்னும் மீண்டே வர முடியல, கடை வாங்கி தாங்க நான் செஞ்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 10ஆம் உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறான்னா போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மா இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை நீ கழிக்கப்பார். அதை கழிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவரும் என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்கள் சாதத்தை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. உடனே கர்மா என்ன அதாவது போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணிங்களோ அந்த கர்மாவை கண்டிப்பாக கழிக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74.
இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்கள் சாதத்தை அனுப்புங்க. அப்போ உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் பார்வையாக சனி பகவான் எங்கே கர்மகாரகன் ஆயுளுக்காரகன் பார்க்குறாரோ அப்படி பார்க்குற இடத்த பார்த்து அது என்ன கோயில், அது என்ன நட்சத்திரத்துலேருந்து பார்க்குறார், அந்த கோயிலுக்கு நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா உங்கள் கர்மா கழியுங்க. போன ஜென்ம கர்மா, இந்த ஜென்ம கர்மாங்கிறது இப்போ 3ஆம் இடம். நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு வேலை ஒரு ஏமாத்தல் செய்கிறீங்கன்னா அதில் கர்மா வந்துட்டுருக்கு. பப்ளிக்கில் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நண்பர் கூட்டாளிங்க மூலியமாக பழக்க வழக்கம் வருமானத்தில் அதெல்லாம் வரக்கூடிய கர்மா அதுவும் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்துட்டு பாருங்கள் 2 பக்கம் வருங்களா. இது கரெக்டாக போய் ஒரே இடத்துல 10ஆம் இடத்துல போய் சேமிப்பாயிரும். 10ஆம் இடத்துல போகும்போது அடுத்த 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 ஜென்மம் அடுத்த பிறப்பில் தான் அந்த 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 அதனுடைய கர்மா வந்துகிட்டே இருக்கும், தாக்கம் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத கர்மா. நீங்கள் சொல்லுவீங்க நான் போகாத கோயிலில் போகாத கோயிலில் எங்கெங்கே வேண்டுதல் வச்சு நான் செஞ்சுக்கிறேன், எங்கள் குழந்தைங்களுக்கு கிடா வெட்டிக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் பேலன்ஸ் அந்த 10ஆம் இடத்த உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்த உங்கள் லக்கணத்துக்கு சனி பகவான் 10ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரோ அதனுடைய கர்மாவை கண்டிப்பாக தீருங்க, கண்டிப்பாக தீர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சாதகம் அனுப்புங்க, கண்டிப்பாக தீர்க்கலாம், தீர்க்க வைக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கர்மா கழிச்சிட்டு இந்த கலியுகத்தில் நீட்டாக சந்தோஷம் புரியுமா வாழ்க்கை வாழலாம். வாழ்க வளமுடன்.